எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். முதலாளி மட்டு நானு. ஸோ மேட்ச் முடிஞ்சது. சிறப்பா தரமா ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா. கில்லு செஞ்சுரி கேப்டனா, ஜெய்ஸ்வால் செஞ்சுரி. விக்கெட் ஆனா ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இது பேட்டிங் பிக் விக்கெட்டா இருக்குன்றாங்க. மட்டு என்ன நினைக்கிற? இல்ல கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 30 ஓவர்ஸ் கொஞ்சம் ஸ்விங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மைல்ட் ஸ்விங் இருக்கு. லைக் என்ன சொல்றது, அவ்வளோ ட்ரையா இல்ல பிச்சு. தெர் இஸ் சம் ஹெல்ப், பட் இவங்க சரியா போடல அப்படின்னு தான் சொல்லணும். அது சரியா யூஸ் பண்ணல. இப்பதான் கடைசியா வந்து ஓரளவுக்கு லாஸ்ட் ஒரு நியூ பால்ல லாஸ்ட் ஒரு 3 ஓவர்ஸ் ஒழுங்கா போட்டாங்க. பட் அதான் இவங்க வந்து சரியா யூஸ் பண்ணல. பட் பிட்ச் வந்து பயங்கர இதுதான், அந்த அளவுக்கு ஹெல்ப் இல்லை. பட் இனிஷியலா ஹெல்ப் இருந்துச்சு. கம்ப்ளீட்டா ட்ரையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப அந்த கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஸ்விங் ஆச்சு, நல்லா ஸ்விங் ஆச்சு. ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா இவங்க 2 பேரும் நல்லா காஷியஸ் ஆடினாங்க. ஜெய்ஸ்வாலும் சரி, ராகுலும் சரி, பெரிய அளவுக்கு எந்த ரிஸ்க்குமே எடுக்கல. பார்த்து ஆடினாங்க. மோஸ்ட்லி பவுண்டரிஸ் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த காட் அப் அதுக்கப்புறம் கொஞ்சம் மைல் டீவியேஷன் அதுலதான் வந்து ஆக்சுவலா இவர் அவுட் ஆனார், ஜெய்ஸ்வால் அவுட் ஆனார். மற்றபடி வந்து த்ரெட்டனிங்கா பிட்ச்ல இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஆனா அதே மாதிரிதான் ட்ரையா இருக்கும் ரெஸ்ட் ஆஃப் த மேட்சும் அப்படிதான் இருக்குன்னு எதிர்பார்க்கறாங்க. இன்னொன்னு என்னன்னா, பிராக்டிஸ் பிட்ச் வந்து 2 பக்கமும் ஸ்கொயர், அந்த மூலையில இருந்து இந்த மூலை வரைக்கும் பவுண்டரி வரைக்கும் ஏதோ ரோடு மேப் போட்ட மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ ஸ்கொயரா அடிச்சா உடனே டக்குன்னு அவுட் ஃபீல்டு தாண்டி டக்குன்னு 4 போயிருது. ஸோ அது ஒண்ணு பிச்சு, பல பிச்சுகளும் ஆட்டத்துல இருக்கு இந்த கேம்ல. டெஸ்ட் கிரிக்கெட் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான் ஆடணும். 3 to 4 ரன் ரொம்ப ஒன்றும் அக்ரெசிவா போக தேவையில்ல. இதுதான் ஃபார்மேட். காலங்காலமா இவங்க விளையாடுற ஃபார்மேட் அப்படிங்கிறப்ப இவங்க விளையாண்டது ரொம்ப நல்லா இருந்தாங்க. நம்ம சில சமயம் விளையாடுறவங்க எல்லாம் சொல்றாங்க பேஸ் பால் அக்ரெசிவா அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. அது மற்ற ஃபார்மேட்டுக்கு ஓகே. டெஸ்ட் வந்து டெஸ்ட் மாதிரி தான் விளையாடணும். ஹாப்பி இந்தியா பிளேயர். ஆனா அதுவும் கடைசியில் வந்து பந்தெல்லாம் ஒரு வேலையை காமிச்சிட்டாரு. தட் இஸ் ஃபைன். பட் அவங்க பொறுமையா டைம் எடுத்து ஆடினது வந்து ஃபுல்லி என்டார்ஸ். இல்ல நல்லா பண்ணாங்க. இனிஷியலா ஒரு 30 ஓவர்ஸ் வந்து தே ஆர் வெரி கன்சர்வேட்டிவ். பட் ஜெய்ஸ்வால் வந்து கொஞ்சம் நிறைய மிஸ் பண்ணாரு. கொஞ்சம் இனிஷியலா கொஞ்சம் லக் இருந்துச்சு. கேஎல் ராகுலுக்கும் நிறைய எட்ஜஸ் வந்து கேப்லயும் கொஞ்சம் ஷார்ட்டாகவும் போச்சு இனிஷியலா. பட் ஆனா பயங்கர கண்ட்ரோல் பண்ணி தான் விளையாடினாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 35 ஓவர்ஸ் வந்து ஷார்ட்டா தான் விளையாடினாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த 35th ஓவர்ல இருந்து கொஞ்சம் நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணாங்க. பட் எல்லாருமே வந்து ஒரு 2 ஓவர்ல ஒரு ஓவர் கொஞ்சம் நல்ல ரொம்ப ஸ்விங் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பவுண்டரி பால்ஸ் கொடுத்தாங்க. ஆமா, அது ஒண்ணு இருக்கா. ஸ்டோக்ஸ் தான் இன்னைக்கு ரொம்ப நல்லா போட்டார். அவர் வந்து கொஞ்சம் ஆங்கிள்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணாரு. பிச்சில் மீடியேட் டிவியேஷன் கொஞ்சம் தான் இருக்கிறதுனால ஆங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணாரு. அவர் சாய் சுதர்ஷன் வந்து சொல்லி எடுத்த மாதிரி இருந்துச்சு. அவர் ஃபர்ஸ்ட் அந்த லெக் சைட்ல போட்டோன்னா சேஸ் பண்றான்னு தெரிஞ்சோன்னா திருப்பி அதே போட்டாரு. கால்ஸ்வருக்கு ஏத்தாப்புல போய் கிளிக் பண்ணி கொடுத்து விட்டாரு இதுக்கு. ஜெய்ஸ்வாலுக்கு போட்டது நல்ல பால். ஸ்கிராம்பிள் ஸ்டீம் போட்டு விட்டாரு. லைட்டா டிவேட் ஆகி அது போல்ட் ஆயிடுச்சு. அது ரொம்ப நல்ல பால் அது போட்டது. பெஸ்ட் ஆஃப் அது வந்து ஜெய்ஸ்வால் வந்து ஐ திங்க் மோர் ஆஃப் அந்த கிராம்ப் வந்ததுல இருந்து கொஞ்சம் ஃபுட் மூவ்மெண்ட் அதுதான் கிராம்ப் வந்ததுல இருந்து அவர் ஃபீட் மூவ்மெண்ட்டும் சரி, ஹேண்டும் கொஞ்சம் சீக்கிரமா வரல. லேட் ஆனாரு. ஷாட்டுக்கு லேட்டா ஆடினார். அவரு நல்ல பால் தான். பட் அதை டிஃபெண்ட் பண்ணல. அவர் லேட்டாவும் ஆடினாரு. பட் ஓவரால் நல்ல இன்னிங்ஸ் ஜெய்ஸ்வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. கேஎல் ராகுல் வந்து லஞ்சுக்கு முன்னாடி ஜஸ்ட் முன்னாடி வந்து டபுள் மைல் இருந்தாரு நினைக்கிறேன். அடிக்கவா இல்ல விடவா அப்படின்னு வழக்கம் போல நீட்டினாரு. அது அடிக்கலாம்னு பார்த்து அப்புறம் கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. இருந்திருந்தா அவர் இன்னைக்கு ஒரு செஞ்சுரி போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. சாய் சுதர்ஷன் அன்பார்ச்சுனேட்லி மிஸ்ட் ஹிஸ் சான்ஸ் தான். அந்த டிபிக்கல் T20 கடைசி நேரத்துல அது இதுல ஒரு பவுண்டரி கிடைச்சிருமா ஒரு ஓசியில அப்படின்னு பேட்டை விட்டது. அது எல்லாத்துக்கும் ஆசைதான். ஐபிஎல் மென்டாலிட்டி. ஆசை யாரதான் விட்டுச்சுல அப்ப சொல்லுங்க. இப்ப வந்து கில் தெரிஞ்சிருக்கும் வேற நம்பர் 4ல எதுக்குற எல்லாம் சண்டை போடுறாங்க அப்படின்னு. எல்லாம் நியூ பால் எல்லாம் கொஞ்சம் நல்லா பழசாக்கிட்டு நல்லா அடிக்கிற ஸ்டேஜ்ல உள்ள வந்தாரு. கொஞ்சம் நல்லா ஆக்சுவலா குயிக்கா விளாண்டாரு. கொஞ்சம் பஷீர் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டாவே போயிருப்பாங்க. அவரோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செஞ்சுரி அவுட் சைட் ஏசியா இல்ல செகண்ட் அவுட் சைட் ஏசியா. ஓகே, அவுட் சைட் ஏசியா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. பட் இவர் வந்து 3 செஞ்சுரி அடிச்சிட்டாரு இப்போதைக்கு அவுட் சைட் ஏசியா. ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து. ஜெய்ஸ்வால் மோஸ்ட்லி ரெக்கார்ட் இருக்கு. அவரு first ever visiting batsman to score a century again, debut century with both Australia and England. நல்லதான் போயிட்டு இருக்கு. லாகுல் ரெக்கார்ட் எல்லாம் விடுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க மேட்சை பத்தி? அதான் தெரிஞ்சு போன மேட்ச் தானே அதுதான். ஆனா ஏன் நான் இந்த உள்ள வரல,
அது என்ன டாஸ் இது பண்ணதுனால எதுவும் இது இருந்திருக்குமா? இப்போ அவங்க பேட்டிங் எடுத்திருந்தா இதே நிலைமை தான் ஆயிருக்குமா? இங்கிலாந்து பேட்டிங் எடுத்திருந்தா பேட்டிங் இது பண்ணும் போதே எல்லாரும் சொன்னாங்க இது பேட்டிங் எடுத்துருக்கலாம், இதோட வந்து நல்ல டைம் கிடைக்காது பேட்டிங் பண்றதுக்கு, நல்ல சன் அவுட்ல இருக்கு அப்படின்லாம். பட் அவங்க வந்து இங்கிலாந்து வந்து தே ப்ரிஃபர் டு சேஸ் ஃபோர்த் இன்னிங்ஸ் அவங்களோட தான் விளையாடுவோம் நட பிடிக்கிறாங்க. இப்போ என்ன நாளைக்கு இன்னும் ஸ்லோவாயிரும்ல பிச்சு? செகண்ட் டே செகண்ட் டே தான் பெஸ்ட் பேட்டிங் பண்றதுக்கு இன்னும். ஆனா என்னன்னா இப்ப பஷீர் கொஞ்சம் லைட்டா ஸ்பின் ஆகுது. நம்மளால யோசிச்சிருக்கலாம் குல்தீப் இறக்கி இருக்கலாமா இல்லையான்னு. பட் ஆனா அதுக்கு இடம் இல்ல. இல்ல என்னன்னா இங்கிலாந்து வந்து ஒரு பவுலர் ஷாட் மாதிரியே தெரியுது. இன்னொரு ஸ்டோக்ஸ் தான் நீங்க ஒரு பெஸ்ட் பவுலர், இன்னொரு பவுலர் அவங்க போடுறாங்க இருக்க காம்பினேஷன் வச்சு தான் போக முடியும். பட் ஆனா பாக்குறதுக்கு ஒரு பவுலர் ஷாட் மாதிரியே தெரியுது. இப்ப இந்த கேம் வந்து அவங்களும் அப்ளை பண்ணி ஆடினாங்கன்னா அவங்களும் பெருசா அடிப்பாங்க. அதனால அவங்களே பேஸ்பால் ஆடுறேன்னு தோத்தாதான் உண்டு. ஏன்னா பாஸ்பால் தான் ஆடுவாங்க அவங்க. இல்ல பிரைடன் காஸ் வந்து நியூ பால் ஷேர் பண்றது, ஒரு டெஸ்ட் மேட்ச்ல ஷேர் பண்ணுன்றது வந்து ஒரு புவர் bowling அட்டாக் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அதுதான் சொல்றேன், த்ரூ அவுட் வந்து ஒரு பவுலர் ஷாட் யாரோ இன்ஜூர்ட் அதனால வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு பாக்குறது. ஸ்டோக்ஸ் வந்து அவர் தான் வந்து உங்களோட பெஸ்ட் பவுலர் அப்படின்னா, அதுவும் வந்து அவர் bowling போடுவாரா, சாய் சுதர்ஷன் ஓசி விக்கெட் தானே, பியூர் ஓசி. சாய் சுதர்ஷன் வந்து அவரா கொடுத்துட்டு போனதுதான், இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாரு அவர். இல்ல பட் ஆனா நல்லா போட்டாரு, நிறைய மிஸ், நிறைய எட்ஜஸ் வந்து ஷார்ட்டா இருந்துச்சு. ஸ்டோக்ஸ் வந்து நல்லா பவுலிங் போட்டாரு. ஒரே ஒரு கன்சர்ன், என்னோட கன்சர்ன் இப்போ கசட்கின்சன் மோஸ்ட்லி அடுத்த மேட்ச் வந்துருவாரு. மார்க்வுட் வந்தா 5வது டெஸ்ட் தான் வருவாரு. சோ ஸ்டோக்ஸ் தான் ஒரு மெஜாரிட்டி பவுலிங் போட இருந்திருக்கும். ஆர்ச்சர் ஒரு மேட்ச் கொண்டு வருவாங்க. ஆர்ச்சர் ரெண்டு மேட்ச் கழிச்சு வருவாரா? ஸ்டோக்ஸ் வந்து மெஜாரிட்டி பவுலிங் போட்டா அந்த 5வது டெஸ்ட் மேட்ச் வரைக்கும் அவர் இருக்க மாட்டாரு. அதான் சொல்றேன், டெஸ்ட் மேட்ச்ல இன்ஜூர் ஆயிருவாரு. டெஸ்ட் மேட்ச்ல இருக்க மாட்டாரு. டேய் நான் சொல்றேன் அடுத்த டெஸ்ட் மேட்ச்ல இன்ஜூர்டு, இந்த 3வது நாளே 4வது நாளே இன்ஜூர்ன்றாங்க இப்படி எல்லாம் பவுலிங் போட்டா ஸ்டோக்ஸ். போட்டுருவாரு, அதான் பிரச்சனை. அந்த வந்து ஒரு கன்சர்வேட்டிவா நான் வந்து இவ்வளவுதான் போடுவேன் அப்படின்னு இல்லாம, இல்ல அவர் ஹெட்டிங்லி ஃபேவரட் லொகேஷன்றதுனால கிரவுண்ட்ன்றனால மேபி போஸ்ட் பண்றாரோ என்னமோ தெரியல. ஏன்னா டீக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் போட்டாரு, கண்டினியூஸா ஒரு 8 ஓவர் கிட்ட போட்டாரு அவர். ஆமா யாரு போட்டாலும் 2 கப் டீ குடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு எக்கானமி மேல போயிட்டு இருந்தாங்கன்னா வேற வழி இல்ல. 359ன்றது ஃபர்ஸ்ட் டே. டீங்கிறது பிரேக்க சொல்றது, எல்லாரும் டீ பிரேக்ல டீ குடிக்க மாட்டாங்க. அப்ப எதுக்கு டீ பிரேக்னு சொல்றாங்க? டீ வெறும் பிரேக்னு சொல்லலாம்ல. டீ குடிக்கிறதுனால தான் பிரதர் டீ பிரேக், வெறும் பிரேக்னு வைக்கலாம். அது இங்கிலீஷ் அவங்க டீ குடிப்பாங்களா பிரேக்கப்ப? ஆக்சுவலா இந்த மாதிரி நம்ம 300 ஸ்கோர்லாம் வந்து நான் முன்னாடி ஷேபாக் பேட்டிங் இருக்கப்பதான் பாத்திருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் அடிச்சாதான் வந்து ஒரு 390 கிட்ட வரும் டே 1 இந்த மாதிரி. க்ளோஸா கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப ஸ்விங் ஆகுதுன்றதுக்காக ஓக்ஸ் அந்த ஒரு நல்ல லென்த் போடுவார்ல, அந்த இடத்துல இருந்து இல்லாம ரொம்ப ஃபுல்லா எல்லாம் ஓவர் பிச்சா ரொம்ப ஸ்விங் ஆகுதுன்னு. அதுவும் கேஎல் ராகுல் அவுட் ஆயிட்டாரு கடைசியா. பட் அதே மாதிரி நிறைய கொடுத்தாங்க. அவங்க பிக்சட் பிளான்ல வந்திருக்காங்க, அந்த பிளான் ஆனா அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஜார்ஜ் டங்கிட்ட இருந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் நல்லா ஃபாஸ்டா போட்டாரு. பட் அந்த அளவுக்கு கடைசியில பண்ட் எல்லாம் தட்டி விட்டாரு, ஏதோ கொசு தட்டுற மாதிரி தட்டி விட்டு. அதான் சொல்றேன், இவங்க இன்னும் அடிப்பாங்க, இவங்களே அடிப்பாங்க. கருண் நாயர் வந்து அந்த மஞ்சக்கோட்டை போட்டுட்டு மரத்து முன்னாடி இருந்து பாப்பானே, அந்த மீம் தான். கருண் நாயர் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அடுத்து. நம்ம இது வரைக்கும் போட்டது எல்லாமே ஒழுங்கா நடந்தது இல்ல, எல்லாமே நெகட்டிவா தான் போயிருக்கு அந்த மீம் போட்டா. அவங்க வந்து நாளைக்கு வந்து இந்த கண்டிஷன்ஸ் இவங்க காலையில கொஞ்சம் கார்டனா ஆடினாங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஹவர் மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆடிட்டாங்கன்னா ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் கேரி அவுட் பண்ணலாம். ஈவினிங் வரைக்கும் ஆடிட்டு டிக்ளேர் பண்ண நினைக்கிறேன். டிக்ளேர் பண்ணல அப்படின்னா பெரிய ஸ்கோர் வந்துட்டு அப்புறம் மேட்ச் டிரா கூட போகலாம். டிக்ளேர் பண்றது 4 நாள் 5 நாள் போயிடும், அவுட் ஆயிடுவாங்க. பட் அடிப்பாங்க, டிக்ளேர் எல்லாம் பண்ண மாட்டாங்க, ஆல் அவுட் தான். டிக்ளேர் பண்ணலாம் பண்ண மாட்டாங்க. 2வது நாள்லாம் ஃபுல்லெல்லாம் விளையாடினா அப்புறம் விளையாடிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவ்வளோ இது பண்ணணும்னு இல்லை டிக்ளேர் பண்ற அளவுக்கு. லாஸ்ட் ஒரு 2 ஓவரா கரெக்டா அவங்க கமெண்ட்ரிலே சொன்னாங்க, கில்லுக்கு வந்து ரொம்ப வைடா போடுறாங்க, நாட் எனஃப் பால்ஸ் அட் த ஸ்டெம்ப். அவர் வந்து நேரா போட்டாதான் அவரோட ஆவரேஜ் கம்மி, 4th ஸ்டெம்ப் இல்லைன்னா ஸ்டெம்புக்கு நேரா போடணும். அது கடைசியா போட்டது வந்து நிறைய 2-3 பால் மிஸ் பண்ணாரு. அந்த மாதிரி போடுவாங்க.
கொஞ்சம் கில்லும் வந்து ஹி கேம் டவுன் த ட்ராக் ஃபார் நிறைய டெலிவரிஸ் வந்த உடனே கொஞ்சம் நிறைய டவுன் த ட்ராக் அவர் பேட் பண்ணதே வந்து நல்ல ஒரு ஒரு ஒன் ஹீட் க்ரீஸ் அவுட் தள்ளி தான் இருந்தார். நிறைய 4 அந்த மாதிரி தான் போச்சு. அவங்க அதை கொஞ்சம் சரியா லென்த் இது பண்ணல. கன்சிஸ்டன்சி இல்ல. அது ஓகே. வெற்றி முன்னாடி சொன்ன பாயிண்ட் டிக்ளேர் பண்றது அது ஆக்சுவலா அது ரொம்ப அக்ரெசிவ் அப்ரோச் தான். ஆனா இவங்க வந்து அதை பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். கன்சர்வேட்டிவா ஃபுல்லா 2 நாள் ஆடணும்னு ஆடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்து ஒழுங்கா அப்ளை பண்ணி ஆடினாங்க அப்படின்னா அவங்களும் பெரிய ஸ்கோர் அடிப்பாங்க. ஆனா வந்து இங்கிலாந்து அப்ளை பண்ணி ஆட மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்தியா ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. இட் இஸ் சேஃப் டு சே நோ தட் ஒன்னு இந்தியா ஜெயிப்பாங்க இல்ல இந்த மாதிரி டிரா ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல நிறைய பால்ஸ் வந்து இவங்க போட்ட டெலிவரிஸ் நிறைய வந்து கொஞ்சம் அன்ஈவன் ஹை பவுன்ஸ் இருந்துச்சு. சில பால் வந்து பிட்ச் குட் லென்த்ல இருந்து கொஞ்சம் பவுன்ஸ் அதிகமா இருந்துச்சு சில பால்ஸ். அதனால பிரசித் கிருஷ்ணாவும் எஃபெக்டிவா இருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த இதுல. சோ நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல இவங்க அக்யூரேட்டா போட்டாங்க, பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி அக்யூரேட்டா போட்டாங்களே போதும். அந்த விஷயத்துல வந்து இங்கிலாந்து இன்கன்சிஸ்டா இருக்காங்க. ஓக்ஸ் இன்னைக்கு அந்த அளவுக்கு அக்யூரேட்டா போடல. பென் ஸ்டோக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் போடுறாரு. ஸோ அதனாலதான் அவங்களுக்கு வந்து இன்கன்சிஸ்டா இருக்காங்க. ஸ்டிக் பண்ணாலே போதும். இன்னொன்னு வந்து பேட்டிங் வந்து இங்கிலாந்து அப்ளை பண்ணுமான்னு கேட்டா இப்போ பென் டக்கெட் வந்து கிராம்ஸ் ஆயிடுச்சு. அப்ப வந்து அவரோட பேட் ஜெய்ஸ்வால் பேட்டை வாங்கிட்டு ஹாரி ப்ரூக் வந்து ஷேடோ பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. பென் டக்கெட் வந்து அந்த சைட்ல இருந்துகிட்டு அவர் ஸ்கூப் பண்ணி எப்படி பண்ணும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ என்ன அப்ளை பண்ணுவாங்கன்னு பாத்துக்கலாம். ஸ்கூப் பண்ணுவாரா இல்லையா? அதுதான் இப்ப ஹர்ஷதீப் சிங் வந்து கை வச்சிட்டாரு பாத்தீங்களா கம்பீர். நம்ம இது சொன்னோம் ப்ரிவியூல. நான் எப்படி பார்த்தா ஹர்ஷதீப் ஆடணும்னு நான் அப்பயே சொன்னேன். ஏற்கனவே சாம்பியன்ஸ் டிராஃபில கை வச்சிட்டாங்க, திரும்பியும் கை வைப்பாங்கன்னு கை வச்சிட்டாரு. அடுத்த மேட்ச் ஹர்ஷித் ராணாவும் உள்ள வந்துருவாரு. அன்றே கணித்தார். அதுதான் சொல்றேன். ஹர்ஷித் ராணா மெயின் ஸ்கோர் கிடையாது இல்ல, இப்போதைக்கு பேக்கப் தானே இல்லையா? ப்ரோ இல்ல நமக்கு வந்து மீடியால பார்த்து விக்கெட்டை பார்த்துட்டு நம்ம வந்து மீடியால விக்கெட்டை பார்த்துட்டோ இல்ல கிரிக்கெட் ஃபாலோ படிச்சுட்டு மத்த இல்ல என்னன்னு சொல்றாங்கன்னு கேட்டுட்டு நம்ம சொல்றோம். அவங்க வந்து விக்கெட்டை நேரா போய் பார்த்துருப்பாங்க. நல்லா பேட்டிங் விக்கெட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பவுலர் ஷார்துல் தாக்கூர் மாதிரி ஒருத்தர் எடுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா பவுலரோட போய் அக்ரெசிவா எடுக்கலாம்னு அவங்க பண்ணியிருந்துருக்கலாம் தாராளமா. இல்ல பிரசித் பலா ஹர்ஷதீப்பையும் ஆடி இருந்திருக்கலாம். பட் அவங்க அதை பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? அடுத்த வார்த்தை ஹர்ஷித் ராணா வராருன்னு அர்த்தம். ஹர்ஷித் ராணா உள்ள வராருன்னு அர்த்தம். அதேதான். ஹர்ஷதீப் வந்து அவன் கேகேஆருக்கு ஆடாதது வந்து அவரோட தப்பு. தெரியல அவங்க என்ன எதுன்னு தெரியல. பாப்பாதான். பட் 4 ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருந்தா ஜென்யூனா அந்த ஷார்துல் தாக்கூர் நல்லா போட்டு விக்கெட் எடுப்பாரு. நமக்கு தெரியாது, ஃபுல் டாஸ் போட்டு 2 விக்கெட் எடுப்பாரு அவரு. பட் தென் அவுட் அண்ட் அவுட் இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் இருந்திருந்தா ஸ்ட்ரென்த் இந்தியா தான். ஆக்சுவலா இந்த மாதிரி பிட்ச்ல ஷார்துல் தாக்கூர் தான் ஆக்சுவலா நிறைய விக்கெட் எடுப்பாரு. ஏன்னா சில பேர் ரொம்ப ஸ்விங் ஆயிடும் நிறைய மிஸ் ஆகும்லாம் இல்ல. அதான் வெற்றி சொன்னே ஸ்டோக்ஸ் போட்டு அந்த ஸ்கிராம்பிள் சீமை போட்டு 4 வாட்டி ஏபி டிவிலியர்ஸ் அவுட் ஆக்கியிருக்காரு ஷார்துல் தாக்கூர். அது வந்து ஃபேக்ட், ஃபன் ஃபேக்ட். அதாவது ஸ்கிராம்பிள் சீமும் போடுவார் ஷார்துல் தாக்கூர். பட் ஸ்டில் ஹர்ஷதீப் இருந்தா பவுலிங் அட்டாக் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் நான் சொல்றேன். பட் ஷார்துல் தாக்கூர் இந்த விக்கெட்ல ஈடுபடும். சோ நாளைக்கு எப்படி காலையில ஃபர்ஸ்ட் ஓவர் போகுன்ற பொறுத்து இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க கண்டினியூஸா மட்டும் நான் டிக்ளேர் பண்ணா நல்லா இருக்கும். அக்ரெசிவா ஈவினிங் தண்டர் ஷவர் எதுவும் இருக்கா? இல்ல, அது கோஸ்டல் ஏரியாஸ்ல தான், சென்ட்ரல் எதுவும் கிடையாது. அதனால அவங்க வந்து வெயில் அடிக்கதான் செய்யும். கடலோர பகுதிகளில் மட்டும் மானை மேகத்துடன் காணப்படுமா? கடலோர பகுதியா என்ன? இல்ல இது நடுவுல இருக்கு. லீச் இங்கதான் இருக்கு. இங்க இருந்து 1 hour ஆகும். அவர் வந்து லீட்ஸ் வந்து ஓ அப்படியா? ஓகே. சரி, இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் அவ்வளவுதான். இந்தியா புஷ் பண்ணி ஜெயிக்க பார்க்கலாம், அப்படி இல்லை டிரா ஆகலாம். இங்கிலாந்து என்ன பண்றாங்கன்னு தெரியல. அவங்க பாஸ் பால் வந்து இந்தியாவை அடிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. பாப்பா என்ன ஆகுது நாளைக்கும். இந்தியா இன்னைக்கு வந்து வெல் பிளேயர். கில் அடிச்சது வந்து ஒரு பெரிய ஹெட்ஏக் ஃபால்ட் இந்தியாவுக்கு. கேப்டன் அமங் ரன்ஸ் நம்பர் 4 ஃபீல்டு ஜெய்ஸ்வால் அடிச்சிட்டாரு. ஐ திங்க் பேட்டிங் லுக்ஸ் குட். சாய் சுதர்ஷன் இன்னைக்கு அடிக்கல, பட் கண்டிப்பா அவரும் அடிப்பாரு. வெரி ப்ராமிசிங் ஸ்டார்ட். நாளைக்கும் வருவோம். உங்க ஃபைனல் கமெண்ட் சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு ஒண்ணு மட்டும் என்ன நடக்கக்கூடாதுன்னா அவங்க கரெக்டா மிட் ஒரு 12 மணிக்கு அவங்க டைம்ல பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது. நம்ம சீக்கிரமா ஆல் அவுட் ஆகி அது அவங்களுக்கு ஈஸியா போயிடும். பண்ணாலும் நம்ம இது பண்ணாலும் லாஸ்ட் ஒரு 10 hours நியூ பால் யூஸ் பண்ணி அடுத்த நாளும் திரும்ப லைக் ஓவர் காஸ்டா இருக்கிற மாதிரி பண்ணா அட்வான்டேஜ். ஸோ வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் செஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாடிட்டு தென் வி கேன் ட்ரை டு ஆக்சலரேட். கேர்ஃபுல் சொல்றது வந்து பண்ட்டுன்னு ஒருத்தவர்கிட்ட சொல்லணும். நீ அவர் வந்து நடுவுல 4 படுத்துருவாரு. நாளைக்கெல்லாம் பிச்சில படுத்துருவாரு பாருங்க.
இல்ல பிச்சில படுத்துட்டு காலை தூக்கிடுவாரு, மேல தூக்கிடுவாரு. 2வது பால் ஸ்டோக்ஸை இறங்கி 4 அடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆடினாரு. அப்புறமே தாங்க முடியல. கில்ல வந்து ஓடு கீடு கூப்பிட்டு இருந்தாரு, ஈடு கொடுக்கல. மெதுவாடுன்னு சொல்லிட்டே இருந்தாரு. கொஞ்சம் அக்ரெசிவ் ஆடினாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம பேசின மாதிரி நாளைக்கு ஃபர்ஸ்ட் அவர் இஸ் டிசைட்ஸ் நம்ம எப்படி போறோம்னு. நல்லபடியா இன்னைக்கு ஆடினாங்க. நல்ல ஹோப் கொடுத்துருக்காங்க இந்த ஃபியூச்சர் ஆஃப் த இந்தியன் டெஸ்ட் டீமுக்கு. ஸோ வில் பி பேக் வித் த ரிவ்யூ டுமாரோ. பை.